தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பாஸ்கா காலம் 6வது ஞாயிறு. யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 வார்த்தைகள் 15 21 முடிய. அன்பு சொந்தங்களே, பாஸ்கா காலத்தின் இறுதி நாட்களை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழா, தூய ஆவின் அபிஷேக பெருவிழாவாகிய பெந்தகோஸ்தே பெருவிழாவிற்காக நம்மையே தயாரித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நம்மை திடப்படுத்த, நம்மை வழிநடத்த, நமக்கு துணையாக இருக்க தூய ஆவியை அருள்வேன் என்று வாக்குத்தத்தம் சொன்ன இயேசு கிறிஸ்து, கலங்காதே நம்பிக்கையோடு இரு என்று சொல்லி தன் சீடர்களை திடப்படுத்தியவர் தன்னுடைய பிரியாவிடை உரையினுடைய நிறைவை பற்றி இன்றைய நற்செய்தியின் வழியாக நம்மோடு பேசுகின்றார். நம்மீது கொண்ட அன்பினால் நமக்காக மனிதனாக பிறந்து வார்த்தை வடிவிலே போதனையாக, அற்புதங்களாக, அதிசயங்களாக இறைவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் இந்த உலகிற்கு எடுத்து இயம்பியவர் இயேசு கிறிஸ்து. அந்த அன்பில் நாம் நிலைத்திருக்கவும், அதன் வழியாக தூய ஆவியை கொடையாக பெற்றுக்கொண்டு இயேசுவுக்கு சான்று பகிர்ந்த மக்களாக வாழவும் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றி இன்றைய நற்செய்தியிலே நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். தந்தையின் அன்பை நமக்கு வெளிப்படுத்தி காட்ட, தந்தை இந்த உலகிற்கு அறிமுகம் செய்ய மனிதனாக அவதரித்த இயேசு தன்னுடைய போதனையால், தன்னுடைய ஓமைகளால், அற்புதங்கள், அதிசயங்களால் இறை அன்பை வெளிப்படுத்தியவர் தொடர்ந்து அந்த அன்பில் நீங்களும் நானும் நிலைத்திருக்க அழைப்பை விடுக்கின்றார். இப்படி இயேசு வெளிப்படுத்திய அன்பு உணர்ச்சி வசப்பட்ட அன்பு அல்ல, மாறாக உணர்வுபூர்வமான அன்பு. அதை இயேசு பல்வேறு விதங்களிலே வெளிப்படுத்தினார். நற்செய்தியை படிக்கின்ற பொழுது யோவான் புத்தகம் 13:1 தாம் இவ்வுலகை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை அறிந்திருந்தார் இயேசு. உலகில் வாழ்ந்த தமக்குரியவர் மேல் அன்பு கொண்டிருந்தார். அவர் இறுதி வரை அவர்களை அன்பு செலுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. இந்த அன்பு எப்படி வெளிப்படுகின்றது? தொடர்ந்து வருகின்ற வசனங்களிலே படிக்கின்ற பொழுது தன் சீடர்களை பாதங்களை கழுவி பந்திலே அமர்ந்து அவர்களோடு விருந்துண்டு நற்கருணை ஏற்படுத்தியின் வழியாக, இந்த பணி வாழ்வின் வழியாக தன்னுடைய அன்பை இந்த உலகிற்கு என்பித்து காட்டி, அந்த அன்பிலே நாமும் வாழ வேண்டும் என்று சொல்லி, இதை போல் செய்யுங்கள் என்று சொல்லி மாதிரியை காட்டினாரே, அதன் வழியாக இயேசு நம்மை அன்பு செய்வதை வெளிப்படுத்தினார். பணி வாழ்வின் வழியாக, நற்கருணை நமக்கு பகிர்ந்து கொடுத்ததின் வழியாக, மேலும் தன் அன்பை வெளிப்படுத்த பல வாக்குத்தத்தங்களை, வாக்குறுதிகளை தன் சீடர்களுக்கு வாரி வழங்குகின்றார். யோவான் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் கடந்த வார நற்செய்தியை படிக்கின்ற பொழுது தன்னை நம்பி வந்த சீடர்களுக்கே சொல்லுகின்றார், உங்களுக்கு தந்தை நிலத்தில் நிரந்தரம் இடம் உண்டு என்று சொல்லி அவர்களை ஆற்றுப்படுத்துகின்றார். நான் உங்களிடம் திரும்பி வருவேன், வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன், நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள் என்று சொல்லி வாக்குறுதி கொடுக்கின்றார். தந்தையின் அருகிலே வருவதற்கு நானே வழி, உண்மை, வாழ்வு என்று சொல்லி அவர்களை திடப்படுத்துகின்றார். 14:12 சொல்லுகின்ற பொழுது, நான் செய்யும் செயல்களை என் நம்பிக்கை கொள்பவன் செய்வான், ஏன் அவற்றை விட பெரியவற்றை செய்வான் என்று சொல்லி தன் சீடர்களை உறுதிப்படுத்தியவர் 14:13 இருமுறை சொல்லுகின்றார். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் செய்வேன், நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்து இயேசுவின் பெயரிலே தந்தை நோக்கி ஜெபிக்க நமக்கு கற்றுக் கொடுத்தவர். தொடர்ந்து தன் வாக்குறுதிகளின் வழியாக அவர்கள் கலக்கத்தை போக்குபவராக இருக்கின்றார். இதுவரை இயேசுவோடு வாழ்ந்து நடந்த சீடர்கள் அவருடைய பிரிவிலை கலங்கி நிற்கின்ற பொழுது இயேசு சொல்லுகின்றார், உங்களை நான் திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொல்லுகின்றார். திருப்பாடல் 34:8 படிப்பதை போல, சிங்க குட்டிகள் பட்டினை கிடக்க நேர்ந்தாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு எதுவுமே குறைவுபடாது என்ற வார்த்தை கேட்டார் போல, ஆண்டவரை நம்பி, இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்தவர்களை இறைவன் ஒருபோதும் கைவிடுவதில்லை.
அவர்களை அவர் திக்கற்றவர்களாக விட்டு விடுவதில்லை என்ற வாக்குறுதியை கொடுத்து நான் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று சொல்லுகின்றார். அதைத்தான் மத்தேயு 28:19 படிக்கின்ற பொழுது, உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன், உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இணைச்சட்ட நூலிலே சொன்ன வார்த்தையை இயேசு மெய்ப்பித்து வாக்குத்தத்தமாக கொடுக்கின்றார். இப்படி இந்த இயேசு நம்மிலே வருகின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம், வாழ்வு பெறுவோம், என் ஆடுகள் வாழ்வு பெறவும் அதுவும் நிலை வாழ்வு பெறவுமே வந்தேன் என்று சொன்னவர், என் மக்கள் வாழ்வு பெறுவதற்காக என் உடலையும் இரத்தத்தையும் உணவாக பானமாக கொடுக்கின்ற சொன்னவர் நம் ஒவ்வொருவரிலும் வாழ்வை கொடுப்பவராக நம்மிலே தங்கி இருக்கின்றார். இப்படி இயேசு நம்மிலே தங்கி நமக்கு வாழ்வு கொடுக்கிற பொழுது தந்தையின் அன்புக்குரிய பிள்ளைகளாக நாம் மாற்றப்படுகின்றோம். ஒரு காலத்திலே தொலைவிலே இருந்த நாம் இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தினாலே தந்தையின் அருகிலே உறவிலே கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறோம். அப்படி சேர்க்கப்படுகின்ற பொழுது நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகின்றோம். இப்படி கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் மாறுகின்ற பொழுது இறைவனுடைய வெளிப்பாட்டை கண்டுகொள்ளுகின்ற மக்களாகவும் இருப்போம் என்று சொல்லி தன்னுடைய வாக்குறுதியை கொடுத்து நம்மை திக்கற்றவர்களாய் விடாத தேவன் நம்மை திடப்படுத்துபவராக இருக்கின்றார். இப்படி சீடர்களையும் நம்மையும் திடப்படுத்திய தேவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டுமெனில், அவருடைய ஆதரவிலே நாம் இருக்க வேண்டுமெனில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதையும் இயேசு சொல்லி காட்டுகின்றார். அவரது கட்டளைகளை கடைபிடித்து, என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்லுகின்றார். வெறுமனே கடவுளை அன்பு செய்து சொல்லி சொல்லிக் கொள்வதில்ல, அல்லது என்னுடைய நடை உடையிலே அதை வெளிப்படுத்துவதல்ல, மாறாக என் வாழ்க்கையிலே நான் அதை கடைபிடிப்பவனாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி காட்டுகின்றார். அதைத்தான் யோவான் புத்தகம் 15:9-10 நாம் பார்க்கின்றோம். முதலிலே இயேசு அழைப்பை விடுக்கின்றார், என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி. இயேசு அன்பில் நிலைத்திருக்க வேண்டுமெனில் நாம் செய்ய வேண்டியது என்ன? அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பது. மாதிரிகையாக இயேசு தன்னையே காட்டியிருக்கின்றார். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பதை போல நீங்களும் என் கட்டளையை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்க இறைவனுடைய கட்டளை என்ன என்று பார்க்கின்ற பொழுது, பழைய ஏற்பாட்டிலே 10 கட்டளைகளாக கொடுத்ததை இயேசு சுருக்கி 2 கட்டளைகளாக கொடுக்கின்றார். மத்தேயு 22:36-37 சட்ட அறிஞர் கேட்கின்றார், தலைச்சிறந்த சட்டம் எது என்று சொல்லி அதற்கு இயேசு சொல்கின்ற பதில், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளும் அன்பு செலுத்து. இதுவே தலைச்சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு செலுத்துவதை போல உனக்கு அடுத்திருப்போர் மீதும் அன்பு செலுத்துவாயாக என்று சொல்லி இருமுனை கத்தியாக கடவுளை நேசிப்பது, சகோதர சகோதரிகளை நேசிப்பது என்று சொல்லி இயேசு கற்றுக் கொடுத்தாரே, அந்த கட்டளைகளை நாம் கடைபிடித்து வாழ்கின்ற பொழுது கடவுளுடைய அன்பிலே, இயேசுவின் அன்பிலே நிலைத்திருப்போம். அப்படி நாம் இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்கின்ற பொழுது யோவான் புத்தகம் 14:10 சொல்லியிருக்க, நமக்கு கிடைப்பது என்ன? என் மகிழ்ச்சி உங்களிலே இருக்கும். கடவுளுடைய மகிழ்ச்சி நம்மிலே நிலைத்திருக்கும், நம்முடைய மகிழ்ச்சியும் நிறைவு பெறும். இந்த மகிழ்ச்சியை யோவான் 16:22 உங்கள் உள்ள மகிழ்ச்சி அடையும், உங்கள் மகிழ்ச்சியை யாரும் இடமிருந்து நீக்கிவிட முடியாது என்று சொன்னாரே, அந்த நிறைவான மகிழ்ச்சியை நீங்களும் நானும் சுவைத்து அனுபவிக்க முடியும். இதுதான் இயேசுவின் அன்பிலே நிலைத்திருப்பதற்கான அடையாளம், இயேசுவின் ஆறுதலை பெற்ற மக்கள் என்பதற்கு அடையாளமாக இருப்பது. இந்த ஆண்டோடைய அன்பில் நிலைத்திருந்த அவருடைய கட்டளையை கடைபிடிக்க வேண்டும் என்றால் நமக்கு துணை தேவை. எனில் நம்முடைய மனித பலவீனம் நம்மை மீண்டும் மீண்டும் பாவத்திலே விழ, ஆண்டவரை விட்டு விலகிச் செல்ல, ஆண்டவனையும் அயலாரையும் அன்பு செய்வதற்கு தடைகளாக எத்தனையோ காரணிகளை நம் முன்னால் கொண்டு வந்து சேர்க்கின்ற கூறியதாக இருக்கும். இந்த காரணிகளை தகர்த்தெறிய வேண்டும் எனில் ஆண்டோட உடனிருப்பு தேவை. இதை உணர்ந்துதான் இயேசு தன் சீடர்களுக்கும் நமக்கு சொல்லுகின்றார், நான் தந்தையிடம் ஜெபிப்பேன், அவர் மற்றொரு துணையாளரை உங்களுக்கு அனுப்புவார். அந்த துணையாளர் எப்படிப்பட்டவர்? என்றும் உங்களோடு இருப்பவர். இயேசு சொன்னார், உலகம் முடியும் வரை நானே உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி நமக்காக இயேசு பரிந்து பேசுவராக இருக்கின்றார். 1 யோவான் 2:2 படிப்பதை போல இப்படி நம்மை அன்பு செய்த இயேசு தன்னை போலவே நம்மை அன்பு செய்வதற்காக, நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவதற்காக தூய ஆவியை கொடையாக கொடுப்பதாக வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார். இவர் துணையாளர் என்று சொல்லி இயேசு அவரை அறிமுகம் செய்கின்றார். இந்த துணையாளர் என்கின்ற அந்த வார்த்தைக்கு
எபிரேயத்திலும் ரோமை பின்னணியிலும் பார்க்கின்ற பொழுது பல்வேறு அர்த்தங்கள் கொடுக்கப்படுகின்றன. ஆறுதல் கொடுப்பவர், தேற்றுபவர், பரிந்து பேசுபவர், சார்பாக செயல்படுபவர், உதவி செய்பவர் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. இத்தகைய குணங்களை கொண்ட ஒருவரை உங்களோடு என்றும் இருக்குமாறு உங்களுக்காக வழங்குகின்றேன் என்று சொல்லி சிலர்களை திடப்படுத்துவதாக, தூய ஆவியை அறிமுகம் செய்வதாக இங்கே சொல்லப்படுகின்றது. விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டிலே கடவுளே இஸ்ரேல் மக்களை ஆற்றுப்படுத்துபவராக, தேற்றுபவராக, துணை புரிபவராக இருந்திருக்கின்றார். எசாயா 66:13 தாய் தன் பிள்ளையை தேற்றுவதை போல் நான் உங்களை தேற்றுவேன், எருசலேமிலே நீங்கள் தேற்றப்படுவீர்கள் என்கின்ற வார்த்தையின் வழியாக இறைவன் மக்களை ஆற்றுப்படுத்திய, ஆறுதல் கொடுத்த இறைவனாக இருக்கின்றார். இந்த இறைவனுடைய ஆறுதலை மக்கள் இழந்த பொழுது பாவத்தினாலும் வேற்று தெய்வங்களை வழிபட்டும் இறைவனை விட்டு விலகிச் சென்றும் ஆறுதலையும் அமைதியையும் இழந்த பொழுது அந்த ஆறுதலுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். அதைத்தான் லூக்கா புத்தகம் 2:25 படிக்கின்ற பொழுது சொல்லப்படுகின்றது. சீமோனை பற்றி எடுத்து இம்புகின்ற பொழுது, இவர் இஸ்ராயேல் மக்களுக்கு அளிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்து காத்திருந்தவர் என்று சொல்லப்படுகின்றது. யார் அந்த ஆறுதல்? இயேசு கிறிஸ்துவைத்தான் தன்னுடைய பணி வாழ்விலே இயேசு வெளிப்படுத்தினார். லூக்கா புத்தகம் 4:18-19 வரை இருக்கின்ற வசனங்களிலும் இயேசு செய்த அற்புதங்களிலும் அது மிக தெளிவாக வெளிப்பட்டது. இதை உணர்ந்துதான் மக்கள் சொன்னார்கள், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த ஆறுதலின் பணியை சிலர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் இயேசு உலகின் கடை எல்லை வரை நீங்களின் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி திருத்தூதர் மணி 1 சொல்லி இருக்கின்றார். இந்த சாட்சிய வாழ்வு வாழ்வதற்கு முன்னால் இயேசுவுக்கு தெரியும் இவர்கள் சோர்ந்து போவார்கள், தளர்ந்து போவார்கள் என்று சொல்லி. எனவேதான் லூக்கா புத்தகம் இறுதி அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது, தூய ஆவியை பெறும் வரை நீங்கள் எருசலேமிலிருந்து நீங்க வேண்டாம் என்று சொல்லி அந்த துணையாளருடைய வருகையை அவர்கள் பெற வேண்டும் என்று சொல்லி தன் சீடர்களுக்கு கட்டளையாக கொடுக்கின்றார். ஆம் அன்பு சகோதரமே, நாம் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்து அவருடைய அன்பில் நிலைத்திருந்து அவருக்கு சான்று பகர வேண்டுமெனில் நமக்கு தூய ஆவியின் உடனிருப்பும் வழி நடத்துதலும் தேவை. அதை உணர்ந்த இயேசு தூய ஆவியை வாக்குத்தத்தமாக நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கின்றார். நாம் இயேசுவை அன்பு செய்கின்றோமா? இயேசுவின் அன்பை முழுமையாக நம் வாழ்விலே உய்த்துணர்ந்தவர்களாக, அனுபவித்தவர்களாக இருக்கின்றோமா? அந்த அனுபவித்த அன்பை நாம் பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பதன் வழியாக அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பிலே நிலைத்திருப்பவர்களாக இருக்கின்றோமா? இப்படி நிலைத்திருப்பதற்கு நமக்கு கடவுள் வாக்குத்தத்தமாக கொடுத்த தூய ஆவியின் அபிஷேகத்தால் நிறைக்கப்பட்டு ஆவியால் இயக்கப்படுகின்ற மக்களாய், ஆவியின் வழிநடத்தலிலே நாம் செயல்படுகின்ற மக்களாய் இருக்கின்றோமா என்று சொல்லி சிந்தித்து பார்ப்போம். ஆவியால் நாம் வழிநடத்தப்பட்டோம் எனில் நிச்சயமாய் கடவுளுடைய கட்டளைகள் நம் வாழ்விலே நம் வார்த்தையாக, நம் செயல்களாக வெளிப்படும். அப்பொழுது நாம் இயேசுவின் அன்பிலே நிலைத்திருப்போம். இயேசுவின் அன்பில் நாம் நிலைத்திருக்கின்ற பொழுது கடவுளுடைய மகிழ்ச்சி நம்மிலே நிறைவு பெறும். நாமும் நிறைவான மகிழ்ச்சியை பெற்றவர்களாக என்றும் அவருடைய அமைதியில், மகிழ்ச்சியில் வாழ்கின்ற மக்களாக இருப்போம். எல்லா துன்பங்கள் மத்தியிலே, எதிர்ப்புகள், ஏமாற்றங்கள், தோல்வியின் மத்தியிலே நாம் ஆண்டவரே மகிழ்ந்து அகமகிழ்ந்து பாடி துள்ளி குதித்து ஆர்ப்பரிக்க முடியும். எப்படி? தீச்சூளையின் நடுவில் நிற்கின்ற பொழுது அந்த 3 இளைஞர்கள் துள்ளி குதித்து ஆர்ப்பரித்து இறைவனை மகிழ்ந்து பாடியதை போல, கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலையிலே, கசையடியால் வதைக்கப்பட்ட நிலையிலே பவுலும் சீலாவும் சிறையினுடைய 4ஆம் காவல் மத்தியிலே இறைவனை புகழ்ந்து பாடி விடுதலை பெற்றுக் கொண்டதை போல நம்முடைய அன்றாட வாழ்விலே வருகின்ற எல்லா துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் மத்தியிலும் இத்தகைய மகிழ்ச்சியின் மக்களாக வாழ இறைவன் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கின்ற தூய ஆவியின் அபிஷேகத்தை கேட்போம். அவருடைய வழி நடத்துதலே இறை அன்பில் நிலைத்திருப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வானிலிருந்து ஜோதி சுடராகவே ஞான உருவே சக்தியான இறையே அருள் கொடைகளால் எம்மை வளமாக்கவே நெருப்பு வடிவாய் வந்து ஒளி ஊட்டவே தேவாவியே எங்கள் ஜீவாவியே எழுந்தருளுமே எம்மை ஆட்கொள்ளுமே.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.